சில பேர்லாம் சொல்கிறா கேட்கணும், சொன்னால் கேட்கணும். என் அறிவு தான் பெருசு, கண்ட்ரோல் என் கைக்கு வந்துருச்சு அப்படின்லாம் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா குருமார்கள்ன்றவங்க எதுக்கு இருக்காங்க உங்களுக்கு? எதுக்கு உங்களுக்கு குருமார்கள் இருக்காங்க? உங்களுக்கு நீங்கள் பார்க்காத விஷயனை பார்த்து உங்களுக்கு தெரியாத விஷயனை தெரிஞ்சு நீங்கள் உணராத விஷயத்தை உணர்ந்து அது உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறதுக்கு தான் அவனுக்கு பேர் குரு, அவனுக்கு பேர் வழிகாட்டி. நீங்கள் அவன் பேச்சை மீறிட்டு உங்கள் மனசு தான் ஆசைப்படுமே. அவங்க வைக்கிற ஆப்பே அப்படி தானே வைக்கிறாங்க. நவகிரகம் என்ன பண்ணுது? உங்களுக்கும் அவனுக்கும் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆசையை ஒன்று ஏற்படுத்தி விடுது. அந்த ஆசையில் போய் சிக்கிக்கிறீங்க. சிக்கினோன்னே என்ன ஆகுது? வெளியே வர தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதுவும் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு 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 கேரக்டர், ஒரு பெண் என்பவள், எதுக்கு ஆணே சொல்லணும், சரி பெண்கள் ஆண்கள்னு எடுத்துக்கங்க, ஆண்கள் பெண்கள்னு எடுத்துக்கங்க. வைராகியத்தோட ஒருத்தன் இந்த ஆன்மீக பாதையில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. வைராகியத்தோட எப்படி? இப்போ புத்தர் வந்து நான் உண்மையை தேட போகிறேன்ட்டு கிளம்பி போகிறாரு. அவருக்கு என்ன குறை இருந்தது அன்றைக்கி புத்தருக்கு? அவ்வளோ பெரிய அரச நாடு இருந்தது, அவ்வளோ பெரிய நாடு இருக்குது, அரசனாக வேறு இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஏதோ திருப்தி கிடைக்கலன்னு போயிட்டார். போனாருன்னு ஞானம் அடைஞ்சிட்டார், வந்துட்டார். இப்போ என்ன பொண்டாட்டி பிள்ளைங்களை கண்டுக்காமல் போயிட்டார் நான் சொல்கிறது? வைராகியத்தோடு போய் ஜெயிச்சிட்டார். இப்படி வைராகியத்தோடு போகக்கூடிய எவனையாவது ஒருவனை அல்லது எவளாவது ஒருத்தியை நீங்கள் உங்கள் சுய தேவைக்காக என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா இது பெரிய கர்மா. எழுதி வச்சுக்க, மிகப்பெரிய கர்மா. ஏன்? நாங்கள்லாம் உயிரை கொடுத்து போராடி அவ்வளோ ரத்தம் வராத குறையாக கதறது. எது கதறோம்? நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி. அதெல்லாம் எங்களுக்கு போகிற போக்கில் கொடுத்துட்டு போகிறது இறைவனோட அருள். ஆனால் ஒவ்வொரு ஞானிக்கும் தெரியும், ஒவ்வொரு குருவுக்கும் தெரியும், ஒவ்வொரு வழிகாட்டிக்கும் தெரியும், இதெல்லாம் கொடுத்தாவது அனுபவிச்சு இதில் ஒன்றும் இல்லைன்ட்டு கடைசியாக என்னைய தேடி வரமாட்டானான்னு சொல்லி இறைவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாதையில் ஒருத்த வைராகியமாக போகிறவனை கல்யாணம் பண்ணி உட்கார வச்சு என்னை வருணி, என்னைய கொஞ்சு, என்னைய ரசி அப்படின்னா அவனுக்கு எப்படி வரும் அது? இப்போ சொல்லுங்கள், ஆன்மீகம் மிக உயர்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆன்மீகவாதி சேர்றானாவே அது தப்புன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு சேர்ந்துச்சுன்னா முதல்ல ரெண்டு சேரவே சேர, இது வாழ்க்கை அது பார்க்கும், இது வாழ்க்கை இது பார்க்கும். அது அவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னா அது ஏன் உங்களை வந்து கல்யாணம் பண்ணுது? அப்போ ஒரு சுயநலம் உங்களுக்கு என்ன? உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த உலகத்தை பார்த்துக்கிறதுக்கு எவனோ நாசமாக எப்படியோ போட்டோம், வீணாக போட்டோம், அப்படித்தானே? மகாவிஷ்ணு கல்யாணம் நடக்கணும்னு எவனா இனிமேல் வைப்ரேஷன் போடுவீங்க? தவத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நமக்கே லாஸ்ட்டு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து கையை பிடிச்சி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க தம்பி, எம்மா உனக்கு வேறு கேள்வியே கிடையாதாம்மா, உங்களுக்காக நான் புருவ மத்தியத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன் தம்பி, வேண்டாம் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கடைசியில் கையை வைக்கிறதான்ற மாதிரி. தயவு செய்து புண்ணியமாக போகுது உங்களுக்கு. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த செகண்ட் என் உயிர் போனாலும் சந்தோஷமாக போயிடுவேன். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? இருக்கீங்க, ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்கள்லாம் நல்ல பக்குவத்தில் இருக்கீங்க. இன்னும் அந்த பக்குவ நிலையை வளர்த்துக்கணும். இன்னும் 3/4 பேர் அந்த பக்குவ நிலைக்கு வரல. முதல்ல அந்த பக்குவத்துக்கு வாங்க. நான் ஏன்டா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கேள்வி உங்களை கேட்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பயிற்சி பண்ணிங்களா? ஓகே. மத்தியானம் 3 மணி நேரம் உட்காந்து பண்ணிங்களா ஒரே நாளில்? சாயந்தரம் 3 மணி நேரம்? நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுட்டு படுத்தீங்களா? எதுவும் பண்ணல. அதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கேட்கணும். உங்கள் இஷ்டத்துக்குலாம் செயல்படக்கூடாது. ஓகே. குரு கடாட்சம்.